நாம் தேவன் பலத்த கருத்துக்களை அடங்கி இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், நாம் தேவனை மாத்திரம்தான் எல்லா காரியத்தையும் பார்க்க வேண்டும், தவிர எந்த டிபெண்டன்ஸ் நமக்கு கூடாது. தேவன் தவிர எந்த டிபெண்டன்ஸ் நமக்கு வேறு யாரையும் சார்ந்துக்கூடாது. அதில் சோத்திரம் இல்லாதாக தேவனை மாத்திரம் செய்யணும். நீ நோக்கி பார்த்தியானா நீ தேவன் பலத்த கருத்துக்களை நீங்கள் அடங்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த வேலையை பார்க்க போறியா, அவரை பார்க்க போறியா, இவரை பார்க்க போறீங்க, ஏன் நம்புறீங்க, ஏன் அப்படி இருக்குது, அங்கேயும் அழுந்து தெரியுங்க. தேவனை மாற்றும் பாருங்க, நோக்கி பாருங்க. அவர் காலத்தில் அடங்கியிருக்கேன்னு சொன்னால் கர்த்தர் செய்வார், அதை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் பல பேரை டிபெண்டன்ஸ் இருக்கீங்க, பல பேரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, பல பேர் சார்ந்திருக்கிறீங்க, லோனை சார்ந்திருக்கிறீங்க, வேலை சார்ந்திருக்கீங்க. சில பேரை பார்த்து சில வாழ்க்கையில் குழுவில் சார்ந்தே இருக்கிறாங்க. வாழ்க்கையில் நீங்கள் குழுவில் சார்ந்தே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்போதும் கர்த்தர் உயர்த்துவார். அது வந்து வெளியே வாங்க. முதல்ல தேவனுடைய வானத்தை பூமிப்படுத்த மூலமான தேவன் கையை ஏந்துங்க. எனக்கு ஒத்த ஆசை ஒரு 10